பொங்கலை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு பொங்கல் சந்தை அமைத்திருந்தார்கள். அந்த பொங்கல் சந்தையானது கடந்த சில நாட்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் வியாபாரம் மொத்தமாக மந்த நிலை அடைந்திருப்பதாக வியாபாரிகள் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்திருந்தனர். விவசாயிகளும் வியாபாரம் இல்லை என கவலை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் நேற்று செய்தி வெளியான நிலையில் இன்று காலை அமைச்சர் சேகர் பாபு இன்று நேரில் அந்த சந்தையை ஆய்வு செய்திருந்தார். ஆய்வு செய்து கரும்பு விவசாயிகள் மற்றும் தோரணங்கள் உள்ளிட்ட விவசாயிகளிடம் அந்த விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளிடமும் அவர் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர்கள் வியாபாரம் மந்த நிலை அடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மக்கள் உள்ளே வந்து வாங்குவதற்கு சிரமப்படுவதாகவும் தங்கள் குறைகளை தெரிவித்திருந்தனர். அந்த குறைகள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் அமைச்சர் சேகர் பாபு உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்துள்ளோம், விரைவில் நடவடிக்கை எடுப்போம், பொங்கல் சந்தை சிறப்பாக செயல்படுகிறது உள்ளிட்ட தகவல்களை தெரிவித்திருந்தார். சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தி வெளியாகி அதனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் நன்றிகளை தெரிவித்திருந்தனர். தற்போது இதுவரை 600 வண்டிகள் வர வேண்டிய நிலையில் 500 வண்டிகள் வந்திருப்பதாகவும் இன்னும் 100 வண்டிகளே வர வேண்டிய நிலை இருப்பதால் கூடுதலாக வண்டிகள் வரக்கூடும், வாகனங்கள் அந்த லோடுகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் வரக்கூடும், அதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எனவும் அமைச்சர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி விரைவில் இந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள பொங்கல் சிறப்பு சந்தையில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தாக அப்பகுதியில் இருக்கும் வியாபாரி ஒருவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என் பேர் சோனியா. நாங்கள் வேலூர் பக்கம் வாணிமேலேருந்து வந்திருக்கோங்க தென்னை ஓலையத்துன்னு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இந்த சத்தியம் டிவிக்கார் பேட்டி எடுத்தார். அவர் டிவியில் போட்ட பின்னாலே அமைச்சர் வந்தாங்க. அவங்க பப்ளிக் பண்ணாங்க, ஜனங்க ஓரளவுக்கு வந்தாருங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு வியாபாரம் நடக்குதுங்க. சத்தியம் டிவிக்கு வணக்கங்க, நன்றிங்க. என் பேர் சோனியா. நாங்கள் வேலூர் பக்கம் வாணிமேலேருந்து வந்திருக்கோங்க தென்னை ஓலையத்துன்னு.